சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய லக்னம் முதல் 12 வீடுகளில் இருக்கக்குள்ள எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது ஒரு பொது பலன் மட்டும்தான். ஸோ ஒவ்வொரு லக்னத்திற்கும் சில சமயங்கள் இந்த பலன் அப்படின்றது மாறுபடும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ குரு பகவான் நவகிரகங்களில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் தான் பூரண சுபர், அதாவது முழு முதல் சுபர் அப்படின்னு சொல்லுவோம் குரு பகவானை. இந்த குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்றத பார்த்தோம்னா, மீனம், தனுசு, இந்த 2 வீடுகளும் குரு பகவானுக்கு ஆட்சி வீடாக வரும். கடக வீடு குரு பகவானுடைய உச்ச வீடு, மகர வீடு குரு பகவான் நீச்சம் அடையக்கூடிய வீடு. இந்த நவகிரகங்களில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுபத்தன்மையை வழங்குகின்ற கோள். இது எல்லாருக்குமே தெரியும். கோச்சாரத்தில் குரு பகவானுடைய பேச்சு வரக்குள்ள எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு எந்த ஸ்தானத்தில் வரப்போகிறாங்க அந்த மாதிரி எல்லாம். பட் ஆனால் இது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்தில் இந்த குரு பகவான் சம்மந்தப்பட்டிருக்கக்குள்ள எந்த மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்றது தான். குருவிற்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான பார்வைகள், அதாவது 7ஆம் பார்வையை தவிர்த்து 5, 9 அப்படின்ற சிறப்பு பார்வைகளும் இருக்கு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நிற்கின்ற இடத்தை விட அந்த பார்க்குற ஸ்தானத்தை தான் இவர் ரொம்ப வலுப்படுத்துவார். நவகிரகங்களில் தலை சிறந்த கிரகம் அப்படின்றது குரு பகவான் தான். குரு பகவான் தான் புத்திரகாரகன், தனகாரகன். ஒருத்தர் பேங்க்ல பெரிய அதிகாரியாக இருக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க, காலேஜ் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா அதற்கு காரக கிரகமாக அந்த குரு பகவான் தான் வருவார். ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியத்தை, புத்திர பாக்கியத்தை தரக்கூடியவரும் இவர் தான். அப்போது இந்த குரு பகவான் தனம், புத்திரம், பொருளாதார நிலை, பேசக்கூடிய விஷயங்கள், அதாவது வக்கீல் தொழில், அட்வொகேட் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அது கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கு குரு சுக்கிரன் இருக்கும். பொது காரியங்களில் சேவைகளில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த குரு வலுத்திருப்பார். தெய்வீக காரியங்கள், பூர்வ புண்ணியம் வலுத்திருந்தது அப்படின்னா குரு பகவான் அந்த ஜாதகத்தில் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கெல்லாமே இவர் காரக கிரகம். அப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு பகவான் பலம் பெற்று இருக்கக்குள்ள அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக குருவோட தன்மையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அப்படின்றவர் தனிச்சிருக்கிறது அப்படின்றது அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது. இப்போது ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் எல்லாம் சிலருக்கு இருக்கும். இல்லை இயற்கை பாவர்கள் ஒரு வீட்டில் அமைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ சனி செவ்வாய் ஒன்றா இருந்து ஒரு பாவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த குரு அந்த சனி செவ்வாயை பார்த்துட்டாரு அப்படின்னா அதிகப்படியான கெடுபலன்கள் இருக்காது. அதாவது சில கெடுபலன்கள் இருந்தாலும் அதுலேருந்து குரு காப்பாற்றி விட்டுருவார். அப்படிப்பட்ட ஒரு சுபமான பார்வை தான் இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது. அப்போ பெரியவர்களை சொல்லக்கூடியது குரு பகவான். நேர்மையான குணம், தாராளமான மனசு, ஹெல்பிங் டெண்டன்சி, அதே மாதிரி ஒருத்தரை மன்னிக்கக்கூடிய அந்த பக்குவம், கருணை, அறிவு, ஆன்மீக ஈடுபாடு, இந்த மாதிரியான நல்ல குணங்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கும் குரு வலுத்தவர்களுடைய ஜாதகத்தில். ஸோ லக்னத்தில் குரு இருந்தால் என்ன பலனை குரு தருவார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லக்னத்தில் குரு இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய மனித தோரணை இருக்கும். ஸோ இவங்களை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு மரியாதை தரணும் அப்படின்ற எண்ணம் வரும். சபையில் இவங்க இருக்கக்குள்ள இவங்களை கை கூப்பி வணங்குறது, மரியாதை கொடுக்கறது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ ஆன்மீகத்தில் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க, தத்துவ ஞானத்தில் ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க, அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் ஞானம், புதன் புத்திசாலி அப்படின்னா குரு ஞானம், கேதுவை போல நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கல்வியில் நல்ல சிறந்து விளங்கக்கூடியவர்களாக, உயர்கல்விகள் நிறைய படித்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த அட்வைசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் இவங்கக்கிட்ட இருக்கும். நல்ல பெயர் புகழ் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க தன்னுடைய அந்த குணத்துக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் களங்கமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சமுதாயத்தோடு ஒன்றி ஒழுக்கமாக நடக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல பொருளாதார சூழ்நிலை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்கள். தன்னுடைய உடம்புக்கு என்ன தேவையில்லை அப்படின்றத பொறுத்து தான் சாப்பிடக்கூடிய விஷயம் கூட இருக்கும். நல்ல தன்னம்பிக்கை, மன உறுதி அதிகம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. 2ஆம் பாவகத்தில் குரு இருக்கக்குள்ள, 2ஆம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தன, குடும்ப, வாக்குஸ்தானம். தனக்காரகன் குரு பகவான் இந்த இடத்துல இருக்கிறது சிறப்பான விஷயம். இந்த 2ஆம் பாவத்தில் குரு இருக்கக்குள்ள நல்லா பேசக்கூடிய திறன் இருக்கும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரொம்ப போய் ஈஸியாக அவங்க கிட்ட பேசிடுவாங்க. பேசி என்ன விஷயம் வேணுமோ அதை சாதிச்சிடுவாங்க.
அதே மாதிரி இவங்களுடைய பேச்சுக்கு இந்த சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்கும், மதிப்பு இருக்கும். இவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல படித்த, நல்ல புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஃபேமிலியே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைதியான ஃபேமிலியாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உடையவர்கள். எப்பயுமே இவங்க கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயம். எப்பயுமே ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படின்றது இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க கூட யாராவது இந்த ஜாயின்ட் பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த நண்பர்களும் நல்ல நண்பர்களாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த தனஸ்தானத்தில் குருவினுடைய சேர்க்கை ப்ளஸ் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கக்குள்ள இன்னும் நல்ல தாராளமான பண வரவு, பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். நன்கு பேசக்கூடிய ஆற்றல், நல்ல வசதி வாய்ப்புள்ள குடும்பம், குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒற்றுமை. ஒருவேளை இந்த இடத்துல குரு சந்திரன் எல்லாம் இருந்தால் இன்னும் சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்றது நேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். கண் பார்வை, நல்ல ஒரு கண் பார்வை கிடைக்கிறது. இவங்க ஸ்பெக்ஸ் போடக்கூடிய தன்மை இருக்காது. ஸோ இது மாதிரியெல்லாம் 2ஆம் பாவத்தில் குரு பகவான் இருந்தால் நடக்கும். அதே மாதிரி குரு தனித்து நிற்கக்குள்ள, அந்தரன் தனித்து நின்றால் அவதி மெத்த உண்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த குரு பகவான் தனித்து நிற்கக்குள்ள அவருடைய லக்னத்திற்கு ஏற்ப அதையும் பார்த்துக்கணும். எந்த பாவா அதிபதியாக வருகின்றாரோ, இப்போ சரியில்லாத ஒரு தன்மையில் இருக்கக்குள்ள பணம் வர்றதில் சில பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படக்கூடும். இந்த பொருளாதார ரீதியிலான சங்கடங்கள் உருவாகிறது. ஒருவேளை பாவிகளோட சேர்க்கை இந்த இடத்துல இருக்கக்குள்ள குடும்பத்தில் வறுமை இருக்கிறது, ஃபேமிலியில் பிரச்சனை உண்டாகிறது, வரவேண்டிய இடத்துல இருந்து பணம் கிடைக்காத விஷயமெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். அடுத்தது குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கக்குள்ள, 3ஆம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய ஸ்தானமும் இந்த இடம்தான். நல்ல விதத்தில் இங்கே குரு பகவான் இருந்தார் அப்படின்னா இளைய சகோதரர்கள் மூலம் மகிழ்ச்சி, நல்ல தன்னம்பிக்கையோடு நல்ல தைரியத்தோடு எடுத்த காரியங்களை செய்வாங்க. ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட கொஞ்சம் அஃபெக்ஷன் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். எந்த ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் இவங்க வந்து அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது இவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தனித்து நின்று செயல்படக்கூடிய திறன் இவங்களுக்கு இருக்கும். ஸோ 4ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வண்டி, வாகனம் இதை சொல்லக்கூடிய இடம். ஸோ அதே மாதிரி தாயாரை சொல்லக்கூடிய இடம். குரு இந்த இடத்துல நல்ல விதமாக அமையக்குள்ள தாயாருடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆனால் குழந்தை பிறப்பு அப்படின்ற விஷயம் வந்து தாமதமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு வந்து லக்னத்தில் 5ஆம் இடம் எப்படி இருக்குது, 5ஆம் பாவ அதிபதி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் குரு 4ஆம் இடத்தில் இருக்கின்றாரோ, ஸோ அந்த இடத்துலாம் குழந்தை பிறப்பு தாமதித்து பிறக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதிகப்படியான எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். விவசாயம் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கிறது. குழந்தைகள் மூலம் ஒரு நல்ல விஷயங்கள் அனுபவிக்க முடியாது. ஏன்னா இது 5ஆம் இடத்திற்கு 12ஆம் இடமாக வர்றது தான் இந்த 4ஆம் இடம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குரு இந்த இடத்துல நல்லா இருக்குது அப்படின்னா 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களான சுகஸ்தானம் நல்லா இருக்கிறது, நல்ல வீடு அமையிறது, நல்ல வாகன சேர்க்கை இருக்கும், படிப்பு நல்லாயிருக்கும், இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அசையா சொத்துக்கள் கிடைக்கிறது, அதே மாதிரி நல்ல சுகமான வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ 5ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கக்குள்ள, 5ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு இது புத்திரஸ்தானம் இல்லைங்களா? குரு பகவான் புத்திரக்காரகன். அதனால் காரகோ பாவ நாஸ்தி அப்படின்ற ஒரு விதி இருக்குது. பட் இருந்தாலும் இது எல்லாருக்குமே பொருந்தாது. ஒரு சிலருக்கு தாமத புத்திரத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு குரு இங்கே வலிமையோடு இருக்கக்குள்ள புத்திரத்தை தடை செய்ய மாட்டார். அதனால் குரு 5ஆம் இடத்துல இருக்கக்குள்ள யாரும் பயப்படவே தேவையில்லை. நல்ல அறிவு இருக்கும். இது வந்து சிந்தனை திறன், உங்களுடைய எண்ணங்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறது, திடீர் பணவரவு உண்டாகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். நல்ல அறிவாற்றல், நல்ல பரந்த மனப்பான்மை, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், ஸோ நம்மளை நம்பி வந்தவங்கள கைவிடக்கூடாது, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுறது, சொசைட்டிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, நல்ல ஒரு சிறப்பான குடும்ப வாழ்வு அமைகிறது, பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கக்குள்ள, இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்ற இடம். ஸோ இந்த இடத்துல குரு பகவான் இருக்கக்குள்ள எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்போ மரியாதையோ இல்லாத ஒரு தன்மை இருக்கும்.
குழந்தை பாக்கியத்துல ஒரு சிலருக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் திருமணம் ஆகிறதா இருக்கும், ஒரு குழந்தை பேரா இருக்கட்டும், இல்ல வீட்ல ஏதாவது சுப காரியங்கள் நடைபெறணும் அப்படின்னா ஸோ அதுல வந்து தாமதமாகக்கூடிய விஷயம் இருக்கும். 6ஆம் பாவத்துல குரு மெயினா பாத்தீங்கன்னா அந்த வயிற்று பிரச்சனைகள், அல்சர், கேஸ்ட்ரிக் இஷ்யூ, உடல் ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்துவார். பெரியோர்களுடைய சாபம் இருக்கும். முக்கால்வாசி இந்த 6ஆம் பாவத்துல குரு இருக்கிறவங்க உங்களுடைய தாய் தகப்பன் கிட்டயா இருக்கட்டும், பெரியவர்கள் கிட்டயா இருக்கட்டும், கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா லைஃப் அப்படின்றது நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல அனுகூலம் உண்டாகும். அந்த எதிரிகளாலேயே உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அப்படின்றது இருக்கு. குரு பகவான் 7ஆம் பாவத்துல இருக்கக்குள்ள 7ஆம் பாவத்துல குரு பகவான் இருக்கக்குள்ள நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய விஷயம் இருக்கும். ஏன்னா லக்னத்தை குரு பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது. அதே மாதிரி நல்ல ஒரு பதவி, புகழ், கௌரவம் சார்ந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது. லைஃப் பார்ட்னர் ஃபேமிலி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சம்பந்தமா கோவில் பணிகள்ல இந்த மாதிரி கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பணிகள்ல வந்தவங்களா இருப்பாங்க. ஆன்மீக நாட்டம் அப்படின்றது இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி இவங்க கூட தொடர்புல இருக்கிறவங்க கோவில் திருப்பணிகள்ல இருக்கிறவங்களா இருக்கிறது, இல்ல சேவை செய்பவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் நல்ல வசதியான வீட்ல இருந்து வருவாங்க. குரு அப்படின்றவர் தனக்காரகன் அப்படின்றதுனால நல்ல லைஃப் பார்ட்னர் ரொம்ப வசதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் ஆனா இதுல 7ஆம் பாவத்துல ஒருவேளை பாவிகளோட சேர்க்கை பெறக்குள்ள லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கும். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு தனிச்சு இருந்தாரு, அதாவது தனுசு வீட்டுல தான் குரு இருப்பாரு. அந்த 7லயே குரு இருக்கக்குள்ள இது கடுமையான ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்தை தான் அந்த இடத்துல உருவாக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்திற்கும் நம்ம பிரிக்கணும். அதை அடுத்தது பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்குள்ள 8ஆம் வீட்டுல குரு இருக்கக்குள்ள லைஃப் பார்ட்னர் அமையறது அப்படின்றதே கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னரோட ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா அந்த 8ஆம் பாவத்துல இருந்து குரு பகவான் 2ஐ பார்ப்பாரு. 10ஆம் பாவத்தை பார்ப்பார், 12ஐ பார்ப்பாரு. ஏதாவது ஒரு வகையில இவங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படின்றது நல்லா தான் இருக்கும். ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த குரு இந்த இடத்துல இருக்கிறது ஒரு அனுகூலமான விஷயத்தை ஏற்படுத்துறது. ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த கண்டுபிடிப்புகள், அதே மாதிரி ஏதாவது நடக்க போகிறது, இன்ட்யூஷன், இதெல்லாமே இவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதே மாதிரி இது ஆயுள் பாவம் இல்லைங்களா, ஆரோக்கியஸ்தானம், அவமானம், பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதான். அப்போ இது ஆயுள் பாவமா இருக்கிறதுனால சுபகிரகமான குரு இந்த இடத்துல இருக்கக்குள்ள ஒரு மரணம் அப்படின்றது இவங்களை நெருங்குதுன்னா சுபிக்ஷமாக முடியக்கூடிய விஷயம் இருக்கும். ஒரு படுக்கையில விழாம, மற்றவங்களுடைய ஏச்சு பேச்சுக்கு ஆளாகாம, எந்த ஒரு வழியும் இல்லாமல் சந்தோஷமான ஒரு மரணம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கக்குள்ள குரு பகவான் 9ல இருக்கக்குள்ள இந்த இடம் பாத்தீங்கன்னா நீண்ட தூர பிரயாணங்களை குறிக்கிறது, பாக்கியஸ்தானம், அதே மாதிரி தந்தையை பற்றி குறிக்கக்கூடிய இடம் எல்லாமே இதுதான். அப்போ 9ஆம் வீட்டுல குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய விஷயம் இருக்கும். அதுவும் குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நட்பு நிலையில வந்துட்டா இன்னும் சிறப்பா இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு. அப்போ மிக உயர்ந்த பதவிகள்ல இருக்கிறது, ஆன்மீகத்துல மிக சிறந்து விளங்கக்கூடிய நபரா இருக்கிறது, கோவில் திருப்பணிகள்ல ஈடுபடுறது, கோவில் கட்டுறது, பெரிய பெரிய மத குருமார்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உயர்கல்விகள் நல்லா படிப்பாங்க. எவ்வளவு பெரிய படிப்புனாலும் படிச்சு 3 டிகிரி 4 டிகிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். குரு 9ல நல்லா பலமா இருக்கக்குள்ள வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்துறது, வெளிநாடுகள் போக வைக்கிறது, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய வருமானம் இதெல்லாமே இருக்கும். இவங்களுக்கு மந்திரங்கள், அதாவது மந்திர வித்தை நல்லா தெரியறது, குலதெய்வத்தினுடைய அருள் இவங்களுக்கு பரிபூரணமாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும். பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கிறது, பூர்வீகத்தால் அனுகூலம் அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதாவது தந்தையின் மூலம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தந்தைக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கிறது, பொது பணிகள்ல ஈடுபடுறது, தெய்வீக பணியில ஈடுபடுறது, அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இது எல்லாமே 9ஆம் பாவத்துல குரு பகவான் இருக்கக்குள்ள இருக்கும். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்குள்ள 10ஆம் இடம் அப்படின்றது தொழில் கர்மஸ்தானம். அதாவது இந்த 10ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குரு நல்ல நிலையில இருக்கிறாரு அப்படின்னா நல்ல தொழில் அமையிறது, பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், அரசாங்கத்துல நல்ல பேர் கிடைக்கிறது, பொது சேவைகள்ல ஈடுபடுறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்களுக்குலாம் உயர்வான நிலை, மக்கள் கிட்ட நல்ல பெயர் ஏற்படுறது,
சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஒரு நல்ல பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் குரு 10ல் இருக்கிறது, ஏதாவது கோவில் சார்ந்த தொடர்புகள் வந்து இவங்களுக்கு வந்துடும் இந்த இடத்துல. இல்லை ஒரு ட்ரஸ்ட் சார்ந்து, இல்லை ஒரு சேவை செய்கிற மாதிரியான பொது பணிகள் சார்ந்து இவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, இல்லை சைட் பை சைடு இவங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. குரு 10ஆம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். குறுக்கு வழியில இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. நேர்மையான வழியில தொழிலை கொண்டு போகிறது இதெல்லாமே இருக்கும். பட் குரு இந்த இடத்துல பலம் இழக்காமல் அதே மாதிரி தனித்து நிற்காமல் இருக்கிறது அப்படின்றது அவசியம். ஸோ குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கக்குள்ள, 11ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறது அப்படின்றது இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெற்றி, லாபஸ்தானம், பங்காளி வகைகளை சொல்றது எல்லாமே இந்த 11ஆம் இடம் தான். மூத்த சகோதரத்தை சொல்றது, சித்தப்பா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம். அப்போ 11ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலுமே நல்லது தான் செய்யும். தொழில் நல்ல முன்னேற்றம் அடைகிறது, வருமானம் நல்ல கிடைக்கிறது, மூத்த சகோதர சகோதரிகள் மூலமா நல்ல லாபம், நன்மை கிடைக்கிறது, நல்ல நண்பர்கள் அமையக்கூடியது, நல்ல வாகன வசதிகள் ஏற்படக்கூடியது. எந்த காரியம்லாம் இவங்க தொடுறாங்களோ அதெல்லாம் ஜெயந்தான். இதுக்கு பாத்தீங்கன்னா குரு திசை குரு புக்தி அப்படின்றது அவசியமா இருக்கு. அதே மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் இவங்களுக்கு வருமானத்திற்கு குறைவே இருக்காது. நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய நபரா இருப்பாங்க. குழந்தைங்களால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஸோ அவங்க இன்னாருடைய அப்பா தான் இவங்க அப்படின்ற மாதிரி அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல பெயர், கௌரவம், வசதி வாய்ப்புகள் கிடைக்கிறது எல்லாமே குரு 11ஆம் இடத்துல இருக்கக்குள்ள இருக்கு. நல்ல அறிவாற்றல் இருக்கும், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும், கூட பிறந்தவங்களால உதவிகள் கிடைக்கிறது, வழியில நல்ல அனுகூலம் கிடைக்கிறது, சிறப்பான குடும்ப வாழ்வு அமைகிறது, திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், ஸ்பெகுலேஷன், ஸோ இது மூலியமா நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு 12ஆம் வீட்டுல இருக்கக்குள்ள, குரு 12ஆம் வீடு மறையிறது அப்படின்றது ஒரு சுபகிரகம் 12ல் மறையிறது. இந்த 12ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம். 12ல் குரு இருக்கக்குள்ள நல்ல உறக்கம், ஒரு நிம்மதியான ஒரு இல்லற வாழ்க்கை இதெல்லாமே இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒழுக்கம் அப்படின்றது சரியா இருக்காது. அடிக்கடி இவங்க வந்து ஆன்மீக காரியங்களுக்கு போறது, கோவிலுக்கு போறது, சேவை மனப்பான்மை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புல தாமதம் இருக்கிறது, குழந்தை பாக்கியத்துல குறை இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கோவில் கட்டக்கூடிய பணிகள் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குரு 12ஆம் இடத்துல இருக்கக்குள்ள ஒரு பெரிய கடனாளியா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கடன், பெரிய கடன் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு கடனை அடிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு பெரிய கடனுக்குள்ள இவங்களே மாட்டிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா வீட்டில் சொத்து சேர்க்கறது, சுப விஷயங்களுக்கு செலவு பண்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது ஏற்படுத்தும். பண விரயம் அதிகமா இருக்கிறது, தேவையில்லாத வீண் செலவுகள், அதே மாதிரி அடிக்கடி ஏதாவது சுப காரியங்களுக்கு செலவு பண்றது, அதான் வீடு கட்டுறது, குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அனைவருக்கும் நன்றி.